அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதிலே பறந்துபட்ட இந்த உலகத்தில் இருக்கிற உங்கள் எல்லாரோடையும் இந்த உரையாடலை நிகழ்த்தல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, கலை இலக்கிய பெருமன்றம் சென்னை மாவட்டம் மற்றும் பாட்டாளி படிப்பு வட்டம் இணைந்து ஒருங்கிணைக்கும் இந்த நிகழ்வு தமிழின் மூத்த நாவலாசிரியர், சிறுகதை ஆசிரியர், விமர்சகர் மற்றும் நாடக ஆசிரியர் என்ற பன்முகத்தன்மை கொண்ட ஈப்பா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற இந்திரா பார்த்தசாரதி, பேராசிரியர் இந்திரா பார்த்தசாரதி அவர்களுடைய 91வது பிறந்த நாள் இன்று. இந்த நாளில் பேராசிரியர் இந்திரா பார்த்தசாரதி அவர்களுடைய நாடக எழுத்துக்கள், இந்திரா பார்த்தசாரதி நாடகங்கள் குறித்த ஒரு சின்ன அறிமுக உரையாடலை உங்க கூட நிகழ்த்தலாம் நான் விருப்பப்படுறேன். இதை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற கலை இலக்கிய பெருமன்றம் சென்னை மாவட்டம் மற்றும் பாட்டாளி படிப்பு வட்டத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, பேராசிரியர் இந்திரா பார்த்தசாரதி கிட்டத்தட்ட ஒரு 17 நாவல்கள், 6 சிறுகதை தொகுதிகள் மற்றும் ஒரு 15 நாடகங்கள் எழுதியிருக்கிறாரு. பேராசிரியர் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் சாகித்ய அகாடமி விருது, பாரதிய பாஷா பரிஷத் விருது, சரஸ்வதி சம்மான் விருது மற்றும் பத்மஸ்ரீ விருது ஆகியவற்றிற்கு பெருமை சேர்த்தவர். ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டு காலம் தில்லி பல்கலைக்கழகத்தில் அவர் பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போலந்து நாட்டில் வார்சா பல்கலைக்கழகத்திலையும் அவர் இந்திய தத்துவவியல் மற்றும் பண்பாட்டு துறைக்கான பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. நம்ம பேராசிரியர் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் தன்னுடைய படைப்பு பரப்பை நாவல், சிறுகதை அப்படின்னு சுருக்கிக்காம நாடக எழுத்து வரைக்கும் விஸ்தரித்தவர். அதாவது தமிழ் இலக்கியத்தில் ரொம்ப குறைவானவர்களே நாடக இலக்கியத்தின் பால், அதுவும் குறிப்பாக நவீன நாடக இலக்கியத்தின் பால் தங்களுடைய கவனத்தை செலுத்தியிருக்காங்க. அவங்களில் நவீன நாடகம் என்கிற வகைமைக்குள் பல்வேறு பரிசோதனைகளை சாத்தியமாக்கியவர்களில் மிக முக்கியமானவர்களாக நா. முத்துசாமி, இந்திரா பார்த்தசாரதி, ஜெயந்தன், ராஜேந்திர சோழன் என்கிற அசோகோஷ், பிரபஞ்சன் மற்றும் எஸ். ராமகிருஷ்ணன் போன்றவங்களை நாம் குறிப்பிடலாம். அதே போல் நண்பர்களே, இந்திரா பார்த்தசாரதி எழுதிய நாடகங்கள் சமூகம், தொன்மம், வரலாறு, தழுவலாக்கம், ஓரங்க நாடகம், இப்படி ஒரு பல வகையாக பிரிக்கப்பட்டு கிழக்கு பதிப்பகத்தாரால் 2007ஆம் ஆண்டு முழு தொகுப்பாக வெளியில் வந்திருக்கு. ஈப்பா அவர்கள் நாடகத்தின் தன்மை என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு சில பதில் சொல்றாரு. அது எக்காலத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் நிகழ்காலத்துக்கு பொருந்துவதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. ஈப்பா எழுதிய முதல் நாடகம் என்னன்னு பார்த்தோம்னா மழை. மழை என்கிற நாடகத்தை அவர் முதல்ல எழுதியிருக்காரு அப்படின்றது ஒரு பதிவு. ஆனால் ஈப்பா அவர்களே அந்த மழை நாடகம் எழுதினதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்திருக்காரு. அது என்னன்னா, அது ஒரு பெரிய ஐரணி. அவருடைய கூற்றுப்படி
நிலம் என்னும் நல்லாள் என்கிற தலைப்பில் ஒரு நாவலாக அவர் எழுத அணுகின ஒரு விஷயத்தை வந்து பின்னால் நண்பருடைய அறிவுரையின் பெயரில் அது நாடகமாக ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார் அவர். அதே போல் பேராசிரியர் இந்திரா பார்த்தசாரதியுடைய பெருவாரியான நாடகங்கள் தமிழை விட ஹிந்தியில் நிறைய மேடை ஏற்றிருக்காங்க. டில்லியில் நாடகத்துக்குன்னு எனாக்ட் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை வருது. அதில் ஈப்பாவுடைய நாடகங்களை ஜெகநாதன் என்பவர் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு. அப்படி ஆங்கிலத்தில் அவர் ஜெகநாதன் மொழிபெயர்த்து வெளியிட்ட நாடகங்களை ஹிந்தி மொழியில் அங்கே இருக்கிற நாடக குழுக்கள் வந்து மேடை ஏற்றிருக்காங்க. இவர் எழுதின மழை, போர்வை போர்த்திய உடல்கள், இயந்திரங்கள், இது வந்து சமூக நாடகங்கள் அப்படின்னு வகை பிரிக்கப்பட்டிருக்குது. அதே போல நாடகங்களா பிரிக்கிறாங்க. அதன் பிறகு அவுரங்கசீப், ராமானுஜர், இந்த 2 நாடகத்தையும் வரலாறு சார்ந்ததா பிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேராசிரியர் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் ஷேக்ஸ்பியர் எழுதின மிகப்பெரிய வரலாற்று நாடகமான கிங் லியர் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை இறுதி ஆட்டம் என்கிற தலைப்பில் தமிழில் தழுவலாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதே ஷேக்ஸ்பியர் எழுதின ஆங்கில நாடகமான டெம்பஸ்ட், அந்த டெம்பஸ்ட் என்கிற நாடகத்தை சூறாவளி தலைப்பில் தழுவலாக அவர் எழுதுறதுனால அதை தழுவல் இங்கு பிரித்து வகைப்படுத்தியிருக்காங்க. இவந்தோ அது வந்து ஒரு வரலாற்று நாடகமாகவே இருந்தாலும் வேற்று மொழியிலிருந்து எடுத்தாண்டதுனால தழுவலாக பிரிக்கப்பட்டிருக்குது. இது தவிர ஈப்பா அவர்களுடைய ஓரங்க நாடகங்கள் அப்படின்றத வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. அதாவது பசி, கோயில், தர்மம், நட்டக்கல், புனரபி ஜனனம், புனரபி மரணம் மற்றும் வீடு ஆகிய இந்த 6 நாடகங்கள் நினைக்கிறேன். அதை ஓரங்க நாடகமாக பிரிச்சிருக்காங்க. சரி, பேராசிரியர் ஈப்பா அவர்களுடைய நாடகங்கள் வந்து பேராசிரியர் ராஜு வந்து நெறியாளர்களை செய்திருக்காரு. அதே நாளில் சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தியேட்டர் நிஷா என்கிற அமைப்பை சார்ந்த, அதாவது தில்லி தேசிய நாடகப் பள்ளியில் பயின்ற திரு பாலகிருஷ்ணன் அவர்களும் அவுரங்கசீப் நாடகத்தை மேடையேற்றிருக்காரு. ஈப்பா அவர்கள் எழுதிய கோவில் நாடகம் புதுவை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சங்கரதாஸ் சுவாமிகள் நிகழ்கலை பள்ளி மாணவர்களை கொண்டு பேராசிரியர் ஆறுமுகம் நெறியாளிகளை நடையேற்றிருக்காங்க. அதே போல் நந்தன் கதை அப்படிங்கிற முக்கியமான நாடகம், அந்த நந்தன் கதை நாடகத்தை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய நாடகத்துறை அரங்கமாக செயல்பட்ட அரங்கம் என்கிற கலைக்குழு சார்பாக பேராசிரியர் ராஜு அவர்கள் நெறியாளுகை செய்திருக்காரு. அதே போன்று சிலப்பதிகாரத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கண்ணகியின் பார்வையில் கண்ணகியின் குரல் சார்ந்து, பெண்ணிய குரல் சார்ந்து ஈப்பா அவர்கள் எழுதிய கொங்கைத்தி என்கிற நாடகம் தஞ்சை துளிர் அமைப்பு சார்பாக பேராசிரியர் ராஜு அவர்கள் டைரக்ஷன்லையும், அதே போன்று சென்னை எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரி மாணவர்களை கொண்டு ஒரு நாடக விழாவுக்காக
கிட்டத்தட்ட 45 மாணவிகளை கொண்டு அதில் முதல் பரிசும் பெற்றார்கள் மாணவிகள். அதே போன்று ஈப்பா அவர்கள் எழுதிய காலயந்திரங்கள் என்கிற நாடகத்தை புதுவை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சங்கரதாஸ் சுவாமிகள் நிகழ்கலை பள்ளி மாணவர்கள் C.K. தாமஸ் என்பவர் நெறியாளுகை செய்து மேடையேற்றிருக்காரு. பசுங்கிற நாடகம் புதுவை சங்கரதாஸ் சுவாமிகள் நிகழ்கலை பள்ளி மாணவர்களால் நிகழ்த்தப்பட்டுள்ளது. அதே போன்று ஷேக்ஸ்பியருடைய அந்த டெம்பஸ்ட் என்கிற நாடகத்தை சூறாவளியாக எழுதின அந்த சூறாவளி என்கிற நாடகம் புதுவை ஆழிய அமைப்பின் சார்பாக வேலு சரவணன் நெறியாளுகையிலும் சென்னையைச் சேர்ந்த மேஜிக் லாண்டன் என்கிற நாடக குழுவின் சார்பாக பிரவீன் நெறியாளுகையிலுமே மேடையேற்றப்பட்டிருக்கு. அதே போன்று ஈப்பா அவர்கள் எழுதிய மிக முக்கியமான நாடகம் ராமானுஜரின் வாழ்க்கை வரலாற்றை ஒட்டி ஈப்பா ஒரு புதிய கோணத்தில் எழுதிய ஒரு தேசிய நாடகப் பள்ளியில் பேராசிரியராக பணிபுரிந்த K.S. ராஜேந்திரன் அவர்களால் நெறியாளுகை செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று பேராசிரியர் ராமானுஜம் அவர்களாலும் அந்த ராமானுஜர் நாடகம் நெறியாளுகை செய்யப்பட்டு மேடையேற்றப்பட்டுள்ளது. அப்புறம் நண்பர்களே, அநேகமாக நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஈப்பா எனக்கு தெரிஞ்சு நடிப்புல மட்டும்தான் தன்னுடைய தடத்தை பதிக்கல இருக்குன்னு நினைக்கிறேன். ஈப்பா அவர்கள் தில்லி பல்கலைக்கழக பணியாற்றி முடிச்சுட்டு போலந்து வார்சா பல்கலைக்கழகம் பணியை முடிச்சுட்டு புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் நாடகத்திற்கென்றே ஒரு தனித்த துறையை உருவாக்கி அந்த நாடகத்துறைக்கு இயக்குநராக செயல்பட்டார். அந்த காலகட்டத்தில் அவர் நெறியாளுகையிலும் தன்னுடைய தடத்தை பதித்துள்ளார். அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஈப்பா அவர்களே எழுதிய வீடு என்கிற நாடகத்தை புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள், அதாவது நாடகத்துறை மாணவர்களை கொண்டு அவர் நெறியாளுகை செய்திருக்காரு. அப்போ இந்த புதுவை பல்கலைக்கழகத்துடைய நாடகத்துறை இப்போ புதுவை பல்கலைக்கழகத்துடைய கேம்பஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வளாகம், அந்த காலாப்பட்டு அங்க இல்லை. அது அப்போ அது அந்த ரங்கப்பிள்ளை வீதின்னு புதுவையில் அங்க அந்த நாடகத்துறைக்கான ஒரு பழைய வீட்டில் இயங்கிட்டு இருந்தது. அப்போ ஈப்பா அவர்கள் இந்த நெறியாளுகையை செய்திருக்காரு. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதே போன்று ஈப்பா அவர்களுடைய நாடகம், அவர் எழுதிய நாடகங்கள் தமிழகத்தில் மேடையேறியதை விட கடல் கடந்து ஈழத்தில் மேடை ஏறியதுதான் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஈப்பாவுடைய நாடகங்கள் அப்படிதான் மேடையேற்கப்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஈப்பா அவர்களின் தீவிரமான வெறியர், ஒரு பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு நம்ம இலங்கை தமிழ் அவைக்காற்று கலைக்கழகத்தைச் சேர்ந்த திரு பாலேந்திரா அவர்களை குறிப்பிடலாம். அது என்னமோ தெரியல, அவர் ஈப்பா மேல அப்படி ஒரு அபிமானம், அவர் எழுத்து மேல அவர் பாலேந்திராவுக்கு இருந்திருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த
மரியாதையும் அன்பும் அந்த வியப்பும் அவர் பாலேந்திரா அவர்களுக்கு ஈப்பா கிட்ட தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதை நான் கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த நாடகங்களை அதிக முறை மேடை ஏற்றினது திரு பாலேந்திரா அவர்களின் தமிழ் அவைக்காற்று கலைக்கழகமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மழை நாடகத்தை 1976 அநேகமாக 76 தான் நான் நினைக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் அவங்க குழு நிகழ்த்திட்டு இருக்காங்க. மழை நாடகம் இலங்கையில் முதல்ல நிகழ்த்த தொடங்கினது. அதன் பிறகு உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் அவர் ஒரு தனி மனிதன் பாலேந்திரா இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 மேடையேற்றங்களை நிகழ்த்தியிருக்கார். அதுவே தமிழ் சூழலில் ரொம்ப வியப்பான விஷயமா நான் பார்க்குறேன். அதே போல பசி நாடகம் எனக்கு தெரிஞ்சு முதல்ல 1978 மேடையேற்றப்பட்டதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 முறை அது நிறுத்தப்பட்டிருக்கு. அதே போன்று ஈப்பா அவர்களுக்கு முதல் கௌரவத்தை அளித்ததும் திரு பாலேந்திரா அவர்கள் தான் நினைக்கிறேன். ஷேக்ஸ்பியர் எழுதிய அந்த டெம்பஸ்ட் என்கிற நாடகத்தை தழுவலான சூறாவளி என்கிற நாடகத்தை ஈப்பா அவர்கள் எழுதிய அந்த நாடகத்தை பாலேந்திராவின் தமிழ் அவைக்காற்று கலைக்கழகமே லண்டனில் முதல் முறையாக மேடையேற்றி இருக்கிறது. அதாவது நண்பர்களே, இலங்கையில் நவீன நாடக முயற்சிகளுக்கு வித்திட்டவர்களில் ரொம்ப குறிப்பிடத்தகுந்தவர், முக்கியமானவர் நம்ம பாலேந்திரா. அவர் தன்னுடைய ஒரு பித்து நிலை, அந்த வேட்கை அவர் விட்டு நீங்கவே இல்லைன்றது தெரியுது. அவருடைய நாடக செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது அது வீரியத்தோட இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குது. நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு ஈப்பாவுடைய பிராண்ட் அம்பாசிடர்னு அவரை குறிப்பிடல தவறில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து இது ஒரு சின்ன ஈப்பாவுடைய நாடகங்கள் மேடையேற்றியதனுடைய ஒரு அறிமுகமாக தான் கொள்ளணும். இங்கே நிறைய தமிழ் சூழலில் என்னன்னா ஒரு பயாஸ், நமக்கு நாடக பணுவல்களை எடுக்கிறது, அதை நிகழ்த்துறது எல்லாமே நிறைய சிக்கல்கள் இருக்கிற ஒரு இதுதான். அது தமிழ் சூழலில் நிறைய இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஏன்னா ஒருத்தருடைய பிரதியை அணுகும்போது அதனுடைய அரசியல் பார்வை அது எல்லாமே கேள்விக்குட்படுத்தி அவருடைய நிலைப்பாட்டுக்கு களங்கம் வராமல் பங்கம் வராமல் ஒரு பிரதியை அணுகணும் அப்படின்றது நிறைய பேருடைய விருப்பு வெறுப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கிறதுனால அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க முடியும்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ அவருடைய எழுத்து ஒரு சில பார்வைகள் அவரே நமக்கு கொடுக்குறாரு. அவர் சத்தியத்தின் வெளிப்பாடுன்னு, அது ஆமாம் சத்தியத்தின் வெளிப்பாடு தான் நினைக்கிறேன். அப்படி ஒரு கட்டுரையில் அவர் சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது அவர் சொல்கிற அந்த விஷயங்கள். வெளியை, அதாவது பறந்துபட்ட வெளி இருக்கு பார்த்தீங்களா, வெளியை சூன்யமாக பார்க்கின்றவர்களுக்கு அது வெறுமையாகத்தான் தோன்றும். ஆனால் அது நிரப்பப்பட வேண்டிய ஒன்று என்று பார்க்கும்போது அது சாத்திய கூறுகளின் எல்லை நிலம் அப்படிங்கிறாரு. அதாவது யோசி பாருங்க, மைக்கேலாஞ்சலோ தான் நினைக்கிறேன், போகும்போது ஒரு பாறையை பார்க்குறாரு. ஒரு சின்ன நண்பரோட போகும்போது, இது நான் கேள்விப்பட்ட இது, அந்த பாறை அவர் கண்ணில் அது பாறையா தெரியல, இந்த பாறைக்குள்ள ஒரு சிற்பம் ஒளிஞ்சிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஈப்பா சொல்றாரு, வெளியை சூன்யமாக பார்க்கின்றவர்களுக்கு அது வெறுமையாகத்தான் தோன்றும், ஆனால் அது நிரப்பப்பட வேண்டிய ஒன்று என்று பார்க்கும்போது அது சாத்தியக்கூறுகளின் எல்லை நிலம். அப்போ உன்னுடைய முனைப்பின் மூலமாக, உன்னுடைய கற்பனையின் மூலமாக நீ எவ்வளோ இட்டு நிரப்ப முடியுமோ அது வரைக்கும் எல்லை விரிந்து கொண்டே இருக்கும்ன்ற ஒரு இதுவாக தான் நான் அதை பார்க்குறேன். பாழ் என்று எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு. அதாவது பிரபஞ்சத்தில் சூழ்ந்து அகன்று
தும் சூழ்ந்து அகன்று தாழ்ந்த உயர்ந்த முடிவில் பெரும் ஜோதி அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றபடி நாம சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இதற்கு உள்பார்வை வேண்டும். அதாவது உள்பார்வைனா அதுக்கு ஒரு இன்னொரு பெயர் இருக்குதுன்றாரு. அந்த உள்பார்வைக்கான பெயர் கற்பனை. என்னது உள்பார்வை? உள்பார்வைன்றே ஒரு பெரிய பொருள் புரிந்த விஷயம். அந்த உள்பார்வை என்பது உன்னுடைய கற்பனை, இது சிந்திப்பதால் மட்டும் வராது அப்படிங்கிறாரு. இதயத்தின் வெளிச்சம், அது இதயம் ஒரு வெளிச்சத்துக்குள்ள போகும்போது பிரபஞ்சத்தில் எதுவுமே எதேச்சையாக உருவாகிறது இல்லை, அனைத்தும் சத்தியத்தின் வெளிப்பாடுகள் அப்படிங்கிறாரு. இது அப்படியே ஈப்பா அவர்களுடைய அனைத்து படைப்புகளுக்கும் எழுத்துக்களுக்கும் பொருந்தும் தான் நான் நினைக்கிறேன். அதே போல என்னுடைய அனுமானத்தில் நாவல் சிறுகதை எழுதுறதை விட நாடகம் எழுதுறது ரொம்ப வித்தியாசமான விஷயம். அது ஒரு சவாலான விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதே போல அந்த நாவல் சிறுகதை ஒரு எழுத்தால் வடிக்கப்பட்டு எழுதப்பட்டு அச்சு ஊடகத்தின் வாயிலாக இல்லை மின்னணு ஊடகத்தின் வாயிலாக வாசகனை சென்றடையுது இல்லைங்களா? அதோட எண்டு ப்ராசஸ் ஒரு ரீடர்ஷிப் தானே. ஆனால் நாடகம் என்பது நல்லா பார்த்துக்கோங்க, நாடக ஆசிரியனை தாண்டி நெறியாளுனர், அதாவது இயக்குனர், நடிகர், பார்வையாளர் என்று எல்லாமே உயிர்ப்பு மிக்க உயிர்களோடு தொடர்புடையது. அதாவது அங்கே பர்ஃபார்மரும் உயிர்ப்போட இருக்கணும், ஸ்பெக்டேட்டரும் உயிர்ப்போட இருப்பான். சினிமா அப்படி கிடையாது. ஏன்னா ஸ்க்ரீன் ஒரு பிம்பம், ஒரு திரையில் தோன்றக்கூடிய ஒரு பிம்பம். ஆனால் பார்வையாளன் உயிரோடு இருக்கின்ற உயிர்ப்புடன் அதன் குவி மையத்தை சிதைக்காம அந்த நாடகமானது நிறுத்தப்படும் போது அந்த நாடக ஆசிரியர் உயிர்ப்பிக்கப்படுறாரு அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்க முடியும். ஒரு நெறியாளனோ ஒரு நடிகனோ நினைச்சா அந்த நாடக ஆசிரியனை கொண்டுடலாம். இது நாடகத்துடைய பலமா பார்க்குறேன், பவர். அதான் நாடகத்துடைய பவராகவும் அதான் பார்க்குறேன் நான். அதே போல ஈப்பாவுடைய வார்த்தைகளில் சொல்றதுன்னா, நாடகம்னா அது மேடை ஏறும்போது தான் முழுமை பெறுது. அவருடைய தொகுப்புல இந்த இந்திரா பார்த்தசாரதி நாடகங்கள் தொகுப்புல நீங்க பார்த்தீங்கன்னா, அதில் முதல் அந்த பக்கத்துக்கு அடுத்த பக்கம் பிரட்டி பார்க்கும்போது எப்படி குறிப்பிடாரு பாருன்னா, நாடகம் என்றால் வெளிப்பாடா கூட நான் பார்க்குறேன்.
அரங்கேற்றப்படக்கூடும். ஏன்னா நான் வந்து தொடர்ந்து கவிதைகளையும் நாடகமாக மேடை ஏற்றுறேன். ஒரு தவறான புரிதல் இருந்திருக்கு. அதாவது வாசிப்புக்கான நாடகம், ஈவன் நான் வந்து கூத்துப்பட்டில் இருக்கும்பொழுது நாங்கள் வந்து நிறைய ரேடியோ நாடகங்களை வந்து மேடை நாடகமாக நிகழ்த்தியிருக்கிறோம். ஆகையினால் ஒரு நவீன போக்கில் வந்து இது அந்த எல்லை விரிவடைந்து கொண்டே தான் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நாடகத்துடைய நிகழ்த்து எல்லை பரப்பு அது வந்து எழுதுவது படிப்பதற்கோ வெறும் இது அச்சில் இருக்கிறதோ அப்படிலாம் கிடையாது. அப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்படி தான் நான் பார்க்குறேன். அதே போல தான் தொல்காப்பியர் வந்து எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. கவிஞரும் விமர்சகரும் ஆவணப்பட இயக்குனருமான கவிஞர் ரவி சுப்பிரமணியன் ஈப்பா அவர்கள் குறித்து எடுத்த அந்த ஆவணப்படத்தில் பதிவு செய்திருக்காரு. நான் வந்து ஏறத்தாழ 35 ஆண்டு காலம் இருக்கும், அநேகமாக ஆண்டு காலமாக நாடக செயல்பாடுகளில் ஈடுபட்டு வர்றதுனால என்னை பொறுத்த வரைக்கும் படைக்கப்பட்ட இலக்கியங்கள் அனைத்துமே நாடகமாக நிகழ்த்தப்படக்கூடியவைகளே அப்படின்னு தான் சொல்லுவேன். அது நெறியாளிகை செய்பவருடைய கையில் இருக்கு, அவங்க கையில் தான், வேற எதுவும் இல்லை. இப்போ மரபு கவிதையை வந்து நவீன கவிதை எப்படி கட்டுடைத்ததோ அது போலவே தான் 1960களில் நாடகத்திலும் நிகழ்ந்ததுன்னு சொல்ல முடியும். இதை வந்து நவீன நாடகம், பரிசோதனை நாடகம்னு சொல்லலாம். சரி, ஏன் நவீன நாடகம்? அதாவது நவீனம் என்கிற அடைமொழி அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா, நாடகத்தின்னு வகுக்கப்பட்ட இலக்கணங்களை மீறி இந்த நாடகங்கள் எழுதப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நாடகத்தின்னு ஒரு தொடக்கம், முரண் பற்றிய விசாரணை, உச்சம், அப்புறம் முடிவு, இப்படிலாம் சில இலக்கணங்கள் வகுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த வரையறைகளை எல்லாம் தகர்த்து மீறி யதார்த்த வாழ்வில் மனிதன் சந்திக்கும் உளவியல் சார்ந்த பிரச்சனைகள், அதன் பிறகு அரசியல் அபத்தங்கள், புனிதங்கள் பற்றிய கட்டுரைப்புகள், உறவு நிலைகளில் இருக்கிற இருண்ட பகுதிகள், இப்படி எல்லாத்தையுமே வந்து நாடகம் பேசு பொருளாக கொண்டு எழுதப்படுறதுனால அது நவீனத்தன்மை அடையுதுன்னு கூட நம்ம சொல்ல முடியும். டெல்லியில் ஈப்பா அந்த பல்கலைக்கழகத்தில், தில்லி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணி செய்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து நிறைய நாடகங்கள், அதாவது நவீன நாடகங்களை வந்து ஈப்பா அவர்கள் நாடகத்தை அந்த பார்வையாளனோடு இணைச்சி கொண்டு போகிறதுக்காக ஒரு சில உத்தியை கையாளுறாருன்னு பார்க்குறேன். அதாவது சிலப்பதிகாரத்தை அதன் நேர்கோட்டில் சொல்லப்படுற பாணியிலிருந்து முற்றிலும் விலகி மாடலன் மற்றும் தேவந்தி ஆகிய 2 கதாபாத்திரங்கள் மூலமாகவே கதையை நகர்த்திக்கிட்டு போகிறாரு. அந்த கொங்கைத்தி நாடகம் படித்தா தெரியும் நமக்கு. ரொம்ப எளிமையாக வந்து என்ன, சமகாலத்துக்கும் அதை ரிலேட் பண்ணணும், ஒரு கதை சொல்கிற பாணி எல்லாமே வேணும். முழு சிலப்பதிகாரத்தையும் வந்து நம்ம அப்படியே நேரேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படின்ற இதுக்காகவே ஒரு நல்ல அழகான உத்திகளை அதில் கொண்டு போகிறாரு.
என்னுடைய நெறியாளிகையில் அந்த பொங்கைத்தீ நாடகம் சென்னை எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரியில் நான் 2010ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன், நாரதகான சபாவில் அது மேடையேற்றப்பட்டு கிட்டத்தட்ட 45 பெண்கள் அந்த நாடகத்தில் பங்கு பெற்றாங்க. அதுவும் கல்லூரி வளாகத்தில் முழுவதும் பெண்களே இருக்கின்ற ஒரு கல்லூரி வளாகம் அது. அந்த பெண்களை மையப்படுத்திய ஒரு நாடகம். அந்த நாடகம் ஒரு நாடக விழாவுக்கு, அதாவது பாம்பே சாணக்கியா குழுவினர் அதை விட ரொம்ப கடினமானது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தொன்மத்தை பற்றிய புரிதலை முதலில் அவர்களுக்கு நாம் ஏற்படுத்த வேண்டியது இருக்கு. ஈப்பாவோட முதல் வெற்றியே அவர் பெண்கள் சார்பாக நின்று இந்த நாடகத்தை உருவாக்கி இருக்காரு. அது எனக்கு ஒரு பெரிய பலம். ஏன்னா பெண்கள் உடனடியாக அது கூட இணைய முடியுன்றதுனால நான் கொஞ்சம் தைரியமாக இருந்தேன். அதுவும் இல்லாமல் அது வரைக்கும் அவங்க பாடத்திட்டத்தில் படிச்சுக்கிட்டு இருந்த சிலப்பதிகாரத்தோடு தங்களை அடையாளப்படுத்திக்க கொள்ள முடியாத ஒரு சூழல்ல நாடகமாக எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தில் அவங்க தங்களை அடையாளப்படுத்த முடிஞ்சது ஒரு வெற்றின்னு சொல்ல முடியும். குறிப்பாக கொங்கைத்தீ நாடகத்தில் சில கற்பிதங்களை அந்த மாணவிகள் கிட்ட விவாதித்து மேடையேற்ற விஷயம்தான். இன்னொன்று, நடிச்சாங்க, முதல் பரிசும் பெற்றாங்க. அதே போல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், ஈப்பா தமிழகத்துல முதல்ல மேடையேற்றப்படாம தில்லியில தான் முதல்ல மேடையேற்றிருக்காங்க. அதாவது தில்லி தட்சிண பாரத நாடக சபாவில் இது மேடையேற்றப்பட்டிருக்கு. முதல்ல அது நாடகமாகவே ஈப்பாவோட நண்பரால் ஏற்றுக்கொள்ளப்படலைன்றதை ஈப்பாவே பதிவு செய்திருக்காரு. அவர் அதை இதெல்லாம் எழுதுறதை விட்டு வேற ஏதாவது நடக்க வேண்டிய நல்ல வேலையை பார்ப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு போல இருக்கு. அந்த நேரம் பார்த்து டில்லியில் இருந்த பாரதி மணி அவர்கள் அவர்கிட்ட ஈப்பா கிட்ட எனக்கு ஒரு நாடகம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே ஈப்பா என்ன பண்ணியிருக்காரு, இந்த மழை நாடகத்தை அவர்கிட்ட கொடுத்து இதை வேணா மேடையேற்றான்னு பாருங்க அப்படின்னு சொன்னேன். பாரதி மணி அவர்களும் சரி நான் இதை மேடையேற்றுறேன்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு என்னடான்னா அவருடைய தில்லி வாழ்க்கையில் இந்த ஏன்னா ஈப்பாவுடைய அந்த மழை நாடகம் முழுக்க வசனங்களால் நிரம்பிய நாடகம். அந்த நாடகத்தை முழுமையாக பேசி நடிக்கக்கூடிய பெண் பாத்திரம் அவருக்கு சிக்கலாக இருந்தது. அந்த நடிகை இல்லைன்றதுனால என்ன பண்ணுறாருன்னா, ஈப்பா வீட்டுக்கு திரும்ப அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தோடனே ஈப்பா என்ன பண்ணுறாரு, அவர் கூட்டிகிட்டு ஈப்பா வீடு பக்கத்தில் இது சுவாரஸ்யமா என்னன்னா, ஒரு மித்து ஈப்பா அவர்களுடைய மழை நாடகத்தை
துணையாக அமைஞ்சிருக்காங்க. அதே போல் அந்த மழை நாடகம் மேடையேற்றப்பட்டதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, லண்டனில் மேடையேற்றின பாலேந்திரா, அதாவது தமிழ் அவைக்காற்று கழகம், அவரும் பாலேந்திரா ஆனந்தராணி அவர்கள் இந்த மழை நாடகத்தின் மூலமாக தம்பதியராக ஆகியிருக்காங்க. அதேபோல் சென்னையில் ஆடுகளம் என்கிற அமைப்பின் சார்பாக ராமானுஜம் ஈபாவுடைய மழை நாடகத்தை மேடையேற்றிருக்காரு. அதில் பத்மினி அவர்களும் நடித்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் தம்பதிகள் தான். அதே போல் பரீட்சா ஞானி, ஆனால் அவங்க முன்னமே ஞானி பத்மா திருமணம் செய்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களும் அதை வாசிப்பாக நிகழ்த்தியிருக்காங்க. ஞானியும் பத்மாவும் ஈபா அவருடைய மழை. அதே போல் ஈபா அவர்களுடைய மழை, போர்வை போர்த்திய உடல்கள், அதன் பிறகு கால எந்திரங்கள் ஆகிய நாடகங்கள் சமூக நாடகங்கள். புறம் என்பது பொது வழிதானே. ஆனால் யாரும் யாருடைய அகத்திற்குள்ளும், அதாவது புறம் வேறு அகம் வேறுன்றது தானே, அகத்திற்குள்ள அத்துமீறி நுழைய முடியாது அப்படின்னு கட்டமைக்கப்பட்ட பொது விதியின் மூலம் இத்தகைய அசிங்கங்களை இந்த சமூகம் ரொம்ப எளிமையாக கடந்து போய்கிட்டே இருக்கு. அத்தகைய வேளையில் ஒரு படைப்பாக இந்த மழை, காலேந்திரங்கள், பசி போன்ற நாடகங்கள் ஒரு தார்மீகத்தை நல்லா நிறுத்துதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மழை நாடகத்தில் அந்த மழை என்பது ஒரு குறியீடாகத்தான் பார்வையாளர்களுக்கு பரிமாணங்களில் பொருளை தர முடியும். மழை நாடகத்தில் சாதியத்தின் குரூரத்தை ரொம்ப நுட்பமாக சித்தரிச்சிருப்பார். அதாவது அக்ரஹாரமும் ஆன்மீகமும் தங்கள் வர்க்க நலனை காக்க எப்போ எந்த வகையிலெல்லாம் சமரசம் செய்துக்கும் அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக நண்பர்களே, ஹென்ரிக் இப்சன் நார்வே நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர். இவருடைய நாடக ஆக்கங்களும் ஈபாவுடைய நாடக ஆக்கங்களும் பொருந்தி போகக்கூடியதாக தான் நான் பார்க்குறேன். இப்சன் மத்தியதர வர்க்க பின்னணி மக்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய படைப்புகளில் பாத்திரங்களுடைய உரையாடல் வழியாக தமக்கான உளவியலை கட்டமைக்கிறதா தன்னுடைய தனித்துவமான பாணியா அவர் கடைபிடிக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே போல ஈபாவுடைய நாடக கட்டமைப்பை பார்க்கும்போது பாத்திரங்களுடைய உரையாடல்கள் இயல்பான தன்மையோட அமைகிறது மட்டும் இல்லாமல் இத்தகைய தனிப்பட்ட கவனத்தின் மூலம் பார்வையாளர்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட கவனத்தையும் கோர்ற
தன்மையாகவும் தான் நான் பார்க்குறேன். அது இப்படியா கொண்டு பட்டது. ஈப்பா சேக்கிழாரையும் கோபாலகிருஷ்ண பாரதியும் துணை வச்சுக்கிட்டு நந்தன் கதை என்கிற நவீன நாடகத்தை எழுதியிருக்காரு. அதாவது நந்தன் கதை நாடகமானது நந்தனார் சரித்திரத்தோட மறுவாசிப்புன்னு நம்ம சொல்லலாம். நந்தனார் சரித்திர கீர்த்தனை புராணமோ வரலாறோ அது சமகாலத்தோட ஒத்து போகணும். அந்த வகையில் நந்தன் கதை சுந்தரமூர்த்தி நாயனார், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழார் மற்றும் கோபாலகிருஷ்ண பாரதியார் ஆகியோர்கிட்டேருந்து முழுவதுமாக விலகி சமகால சமூக அரசியல் வாழ்வியலோட பொருத்தி பார்க்கக்கூடிய வகையில் நாடகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் தமிழகத்தில் வேர் பிடிச்சு நிலை கொண்டுள்ள இந்த சாதி அரசியலையும் அதன் பின்னணியில் உள்ள நுட்பமான படிநிலை அரசியல் மற்றும் சாதி உட்பூசல்களையும் ரொம்ப நுட்பமாக விசாரணைக்கு எடுத்துக்கக்கூடிய வகையில் பாத்திரங்கள் அதில் படைக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈப்பா தான் சொல்ல வந்த கருத்துக்கு வலு சேர்க்கிற வகையில் நாம் ஏற்கனவே சொன்ன அந்த புராணம் மற்றும் அந்த கீர்த்தனைகளில் இல்லாத வகையில் அபிராமின்னு ஒரு தாசியோட பாத்திரத்தை படைச்சு அதன் மூலமாக பெண்களை அனைத்து சாதியினரும், அதாவது எல்லா சாதியிலையும் எதுக்கு எந்த மாதிரி பயன்படுத்திக்கிருக்காங்க அப்படிங்கிற பதிவையும் அதில் ஒரு சோழியும் அவர் வச்சிருக்காரு. நந்தன் கதாபாத்திரம் தன் மேலே சுமத்தப்பட்ட சாதி எழுநிலைய புராணங்களில் சித்தரிக்கிறத போல இல்லாமல் அந்த கதாபாத்திரம் அவுரங்கசீப், அதாவது வரலாற்றை மீள்வாசிப்பு செய்கிறது ஈப்பாவால் எழுதப்பட்ட அந்த அவுரங்கசீப் என்கிற நாடகம். இந்த அவுரங்கசீப் நாடகம் நாடகம் மற்றும் நடிகர், எழுத்தாளர், நாடக ஆசிரியர், பன்முகத்தன்மை வாழ்ந்த அந்த கிரீஷ் கர்நாட் அவர்களாலும் கன்னடத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஈப்பாவுடைய அவுரங்கசீப் நாடக மாந்தர்கள் எல்லாருமே அவங்கவுங்க மன இயல்புப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்படுறவர்களாகவே உருவாக்கப்பட்டிருப்பார். ஒருத்தருடைய செயல்பாடு மற்றவருக்கு ஓப்பானதாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த வகையில் ஒற்றைத்தன்மை வாய்ந்ததா கொள்ள முடியாது. எதையுமே நாம் ஒற்றைத்தன்மையை நோக்கி நகரும்போது அது பெரும் அழிவை நோக்கிய பயணமாக இருக்கும் என்பதுதான் வரலாறு நமக்கு போதிக்கும் பாடம். இன்றைய இந்துத்துவ மோடி அரசும் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இனம் என்ற போர்வையில் இன்னைக்கு வரைக்கும் நிகழ்த்திட்டு இருக்கிற இந்த மனித உரிமை மீறல்களோட விளைவு எனக்கு தெரிய அவுரங்கசீப் நாடகத்தோட ஒப்பு நோக்கக்கூடியதாக தான் நான் பார்க்குறேன். அதாவது there is no white or black, everything is grey அப்படின்னு சொல்கிறது அவுரங்கசீப்புக்கும் பொருந்தும் தான் நினைக்கிறேன். அதாவது தனிநபர் விருப்பு வெறுப்பு அது மட்டுமே ஒட்டுமொத்த குடிமக்களுடைய விருப்பு வெறுப்பாக இருக்கணும்னு ஆட்சியாளர்கள் இன்னைக்கு நினைக்கிறத அவுரங்கசீப் நாடகத்தோட ஈப்பா தொடர்பு படுத்துறாருன்னு தான் நான் பார்க்குறேன். இதை போன்ற நபர்கள் மக்கள் மேல தாக்கத்தை அதிகமாக செலுத்தக்கூடியவர்களா
உணர்றதே கிடையாது. ஈபாவுடைய நாடகங்கள் மனிதர்களை, உறவு நிலைகளை விவரிக்கிறதோட மனிதர்களுடைய இயல்பு விதிகள் அவர்களுடைய ஆளுமைகள்லேருந்து வெளிப்பட்டு தீவிர மோதல்கள்லேருந்து வெளிப்படுறதா இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இவருடைய நாடகங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் அக்கறை கொள்ளாமல் பார்வையாளர்களை நித்தியமான சத்தியத்தின் மீது அக்கறை கொள்ள வைக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஈப்பா முதலே அவர் சொன்ன அந்த வாசகங்கள்லாம் இதோட ஒத்து போகுதுன்னு தான் நினைக்கிறேன் நான். இப்போ இந்த ஈப்பாவுடைய ராமானுஜர் நாடகம், அதாவது ஈப்பா ராமானுஜர் நாடகத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரிலூடு ஈப்பாவே சொல்றாரு. ரொம்ப சுவாரஸ்யமான இடங்கள் அதெல்லாம் படிக்கிறேன் பாருங்க. ஜாதி வேறுபாடு இவை வைதிக மதத்தின் சாபக்கேடு. பிறப்பினால் உயர்வு தாழ்வு கர்ம பலனினால் ஏற்படுகின்றது என்று கூறிய சமாதானம் அதை சித், அதாவது சித் அப்படின்னா ஆத்மா, அசித், அசித் என்றால் ஆச்சித் சரீரம் ஆகியவை இரண்டும் ஈஸ்வரனுடைய நீக்கமர நிறைந்திருக்கும் பண்புகள் என்று கூறிவிட்டு அசித்தை, அதாவது சரீரத்தை பொறுத்தவரையில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் நினைத்திருக்க வேண்டும். அதாவது ராமானுஜர் இப்படி நினைச்சிருப்பாரு, நீ சொல்ற லாஜிக்ல எப்படிப்பா இது வேறுபடலாம் அப்படின்னு அதை கரெக்டாக இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அவ்வாறு ஏற்றுக்கொண்டால் அக்குறைபாடுகளை ஈஸ்வரனுக்கும் ஏற்றிச் சொல்ல வேண்டும். ஆனால் ஈஸ்வரனோ பிரம்மம் என்றால் நிறைவு உள்ள பரிபூர்ணமான குணங்களுடன் கூடிய அரும்பொருள் என்று அர்த்தம் அப்படின்றாரு. அதாவது அது தன் போக்கில் அவர் ஏதோ வாயில் வந்ததை தெளிச்சிட்டு போகாமல் ஏற்கனவே இருக்கிற பதிவுகளை துணைக்கு அழைச்சிட்டு தான் நான் இந்த நாளத்தை அழுகிறேன், சொல்கிற மாதிரி வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு நான் அழுகலை இதை அப்படிங்கிறாரு. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அதெல்லாம். அதே போல் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, சரித்திர அதீத கற்பனை சம்பவங்கள் மிக நிறைந்த ராமானுஜர் வரலாற்றை நாடகமாக்குவது அவ்வளவு சுலபமான காரியம் என்று என்பது எனக்கு தெரிந்ததுதான். ராமானுஜர் ஓர் அற்புதமான சிந்தனையாளர் மட்டுமன்றி அவர் ஒரு மாபெரும் செயல் வீரர் என்பதை எனக்கு அவரை பற்றி நாடகம் எழுத வேண்டும் என்ற உந்துதல். ஏன்னா ஈப்பா அவர்கள் பிறப்பால் அவருடைய வைணவ இதை அதே போல தற்காலத்தில் ஆங்கிலம் போல் அறிவுஜீவிகளுக்கிடையே மட்டும் வழங்கிய சமஸ்கிருதத்தில் தெய்வ வழிபாடு இருந்த நிலையை மாற்றி பெரும்பான்மையோராயிருந்த எளிய மக்களும் வணங்குவதற்கேற்றதாக தமிழை ஆண்டவனின் கருவறையில் அரியாசனம் ஏற்றியவர் ராமானுஜர். அதனால்தான் ஜாதி வேறுபாடின்றி அனைவரும் வைணவ மதத்தில் சேர முடிந்தது அப்படின்னு தெரியுது.
வைணவ பரம்பரை கதைகளில் சோழ மன்னன் பலத்த கண்டனத்துக்குள்ளாகி இருக்கிறான் என்று அறிய முடிகிறது. அவனை சிவ மதவெறியனாக அவை சித்தரிக்கின்றன. இச்சோழ அரசன் யார் என்று நிச்சயமாக தெரியவில்லை. 120 வயது வரை இருந்த ராமானுஜர் 5 சோழ மன்னர்களின் ஆட்சியை கண்டிருக்க வேண்டும். வரலாற்று குறிப்புகளின்படி பார்க்கும்போது இம்மன்னன் முதல் குலோத்துங்கனாக இருக்கலாம் என்று ஊகிக்க முடிகிறது. அவனுக்கு சப்த விஷ்ணுவர்தனன் என்ற பட்டப்பெயரும் உண்டு என்று பார்க்கும்போது அவன் சைவ மதச்சார்புடைய மதவெறியனாக இருந்திருக்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது அப்படிங்கிறாரு. அதாவது இவர் பேசுறது எதிர்கோஷிக்கு தப்பு தப்பாக கற்பிதம் நீங்கள் பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுத்த மாதிரி பிரசன்ட் பண்ணுறாருங்க. அக்காலத்தில் உலகமெங்கும் எல்லா நாடுகளிலும் சமயமும் அரசியலும் இணைந்திருந்தன. அரசனுடைய ஆட்சி பலம் சமய பெயரோர்களின் ஆதரவை சார்ந்திருந்தது. ராமானுஜரின் கொள்கைகள் மக்களிடையே செல்வாக்கு பெற்றிருந்த சமயத் தலைவர்களின் கொள்கைகளுக்கு முரணாக இருந்தன. சமயத்தின் சடங்கு நியதிகளையும் ஜாதி ஏற்பாடுகளையும் ராமானுஜ மதம் கெடுத்துவிடக்கூடும் என்ற அச்சம் விரோதித்துக் கொண்டு அரசன் அரசாள முடியாது என்பதும் வரலாற்று உண்மை. அதாவது இன்னைக்கு தில்லியில நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற கூத்து, அந்த ஒன்றிய அரசு கூத்தை ரொம்ப அழகா இங்க விளக்கப்படுத்தியிருக்கார் பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு. ரோமன் ஆளுநர் யூத பெரும்பான்மை சில பிரச்சனைகள் எழக்கூடும். இது ஒரு ஆர்டிஸ்டுக்கான இதுவா இங்க எக்ஸ்ட்ரா டிப்ஸ் ஒன்று கொடுக்கிறார். அவருக்கு தொடக்கத்தில் 25 வயது, துறவியான போது வயது 32, மேல்கோட்டைக்கு சென்ற போது வயது 79, மேல்கோட்டையில் திருநாராயணன் கோவில் எழுப்பது 83 வயதில், மேல்கோட்டையில் அவர் 99 வயது வரை இருந்தார். திருவரங்கம் திரும்பிய போது வயது 101, திருநாடு அடைந்த போது வயது 120. ராமானுஜர் இறுதி வரை உடல் தளராமல் மிகுந்த சரீர பலத்துடன் இருந்தார் என்று அவர் வரலாற்று நூல்கள் கூறுகின்றன. ஆகவே அவரை 60 வயதுக்கு மேற்பட்டவராக காட்டத் தொடங்குவதிலிருந்து இறுதி வரை அந்நிலையிலேயே இருப்பவராக காட்டுவதில் தவறில்லை. அதாவது நீங்கள் அந்த கேரக்டர் கெட்டப்பு அதுக்கெல்லாம் ரொம்ப மெனக்கெடாமல் 2-3 ஒரே கதாபாத்திரத்தை 2-3 பேர் அதே போல இறுதியா சொல்றாரு, இந்நாடகத்தின் நோக்கம் ராமானுஜர் சமகாலத்தவர் என்று இதை படிக்கின்றவர்களும் மேடை ஏறும்போது பார்க்கின்றவர்களும் உணர வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு காலத்திலும் வேறுபட்டு சிந்திக்கின்றவர்கள் அனைவரையுமே அவர்களை பின்பற்றும் பிற்காலத்தினர் ஸ்தாபன சிறையில் பூட்டி வைத்து விடுகின்றனர். அதாவது வழிபாட்டு மரபு ரொம்ப துல்லியமா சொல்றாரு பாருங்க. ஆகவே அக்காலத்தில் புரட்சியாளராக இருந்த ராமானுஜரை அந்த ஸ்தாபன சிறை நின்றும் மீட்டு நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என் கருத்து. அதே சமயத்தில் மாறிக்கொண்டே வரும் இக்காலத்திய சமுதாய நவீன மதிப்பீடுகளை அளவுகோல்களாக கொண்டு
ராமானுஜரை நாம் எடை போட முயல்வதும் தவறு. ஆனால் இது மட்டும் உறுதியாக கூற முடியும், அன்று முதல் இன்று வரை என்றும் வரலாற்று நாயகர்களின் சரித்திர முக்கியத்துவத்தை உறுதி செய்யும் துலாக்கோல் மனிதாபிமானம்தான். மனிதாபிமானத்தை தவிர வேறு சிறந்த சமயம் எதுவும் இல்லை அப்படின்னு அந்த ராமானுஜர் பற்றிய ஒரு முன்னுரை குறிப்பில் வந்து அவர் முடிக்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி அதெல்லாம். அதனால நண்பர்களே, இது ஒரு மணி நேரத்திற்கான ஒரு உரையாடல் நிகழ்வாக தான் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தாரும் பாட்டாளி படிப்பு வட்டத்தாரும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று, ஒரே ஆள் வந்து இப்போ அதாவது மேடையில் நாடகமாக நிகழ்த்துறதுன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நம்ம நிகழ்த்தலாம். பேச்சு வந்து காதில் ரத்தம் வருதுன்ற மாதிரி ஆயிடக்கூடாது பார்த்தீங்களா. அதனால் 1 மணி நேரம் இருந்தால் போதுங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்களும் அதை சுவாரஸ்யமாக கேட்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டதுனால ரொம்ப கிறிஸ்பாக தான் இதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியுது. இந்த ஈப்பாவுடைய இந்த நாடகங்கள் அது இன்னைக்கு 91 வயது வரையிலும் ஒரு மூத்த எழுத்தாளர் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஈப்பா வந்து பல்வேறு விமர்சனங்களுக்கெல்லாம் ஆட்பட்டவர் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த விமர்சனங்கள் அவர் மேலே தொடர்ந்துக்கிட்டு இருக்கு, அவருடைய நாவல்கள் மேலெல்லாம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் கூட ஈப்பா அவர்கள் தமிழில் வந்து அதுவும் நவீன நாடக எழுத்தில் ஒரு தனக்கான வகிபாகத்தை ஒரு ஒரு மிகவும் நிறைந்த ஒரு பெருவாழ்வு திருமகனார். அவருடைய பிறந்த நாளில் அவருடைய படைப்புகள் குறித்து ஏதோ நான் வந்து ஒரு கத்துக்குட்டி தான், ஒரே ஒரு நாடகம் தான் அவருடைய நாடகத்தை நான் வந்து மேடையிட்டிருக்கேன். ஆனால் அந்த நாடகத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவர் முதல்ல இந்த நாடகத்தை அந்த பெண்களை வைத்து நான் நெறியாளி செய்துட்டு இருக்கும்போது பல பேர்கிட்ட கேட்டிருக்காராம். கருணா பிரசாத் வந்து கூத்துப்பட்டலேன்னு வந்தார், அவருக்கு சிலப்பதிகாரம்லாம் தெரியுமா, அதை பற்றி அறிமுகம்லாம் இருக்கான்லாம் விசாரிச்சிருக்காரு. ஆனால் நாடக நிகழ்விற்கு முன்வரிசையில் அவருடைய நண்பர் இயக்குனர் திரை இயக்குனர் சேது மாதவன் இன்னும் நிறைய நண்பர்களோடலாம் வந்து முன்வரிசையில் உட்கார்ந்து பார்த்து நாடகம் முழுமையாக இருந்து அப்புறம் நாடக நிகழ்வுக்கு பின்பு மேடையில் வந்து கட்டி அணைத்து பாராட்டி பேசினார். மறுநாள் காலை கூட சார் வந்து ஒரு 6:30 மணிக்கெலாம் எனக்கே ஆச்சரியமாக இருந்தால் இந்த நேரத்தில் சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாருன்னு நினச்சேன். நான் காலையில் 6:30 மணிக்கெலாம் ஃபோன் போட்டு கருணா பிரசாத் இந்த மாதிரி நாடகம் பார்த்தேன், ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது, நான் இப்பயே பேசணும்னு நினச்சேன், அதனால தான் உங்களை ஒன்றும் தொந்தரவுப்படுத்தலையே அப்படின்லாம் கேட்டார். இல்லை சார் பேசுங்க சார் அப்படின்னேன். அப்போ தான் சொன்னார், நாடகம் தொடங்கி ஒரு அரை மணி நேரத்தில் கொஞ்சம் நீ போட்ட பெண் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு நெருடல் இருந்தது. ஆனால் காட்சி நகர நகர அந்த பெண்ணினுடைய அந்த உடல் மொழி பாவனை எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப தேர்ந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்துவதன் மூலமாக வந்து ஏன்னா கொஞ்சம் அந்த பெண் கொஞ்சம் குண்டா இருந்தாங்க, அதை ஒட்டி சார் அப்படி எல்லாம்
இனி எப்பொழுதாக வாய்ப்பு கிடைக்கும்போது பேராசிரியர் ஈப்பா அவர்களுடைய நாடகத்தை கண்டிப்பாக நான் மேடை ஏற்று. நண்பர்களே, இந்த ஒரு அருமையான ஒரு தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கலை இலக்கிய பெருமன்றம் சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த கலை இலக்கிய பெருமன்றத்தாருக்கும் பாட்டாளி படிப்பு வட்டத்தை சார்ந்த தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்ற உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.